சென்னை ட்ரிபிள் கேன்ல நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். நீங்க இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதி ஃபினிஷ் பண்ண உடனே ஓகே ஃபுல்லா போயிடும்னு தோணுச்சு. வாங்க பார்க்கலாம். இந்த சிப்லயே வருதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா உள்ள இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இவங்களுக்கு சரியாயிருக்குன்னு ஆஃப்டர் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபைனல் ரிசல்ட் தான் இது. இந்த சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி ஃபீல் பண்ணீங்க என்னோட சர்வீஸ? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொறுமையா பண்ணீங்க. என்ன சொல்றது, ஒரு கோவமே இல்லாம ரொம்ப பொறுமையா பண்ணீங்க. தேங்க்ஸ்ட்டோம். ஸோ பாருங்க, உங்களுக்கு எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு அடுத்து இவங்க பேபிக்கு நாங்க பண்ண போறோம். அதே வீட்டுல அவங்க பொண்ணுக்கு இப்ப பண்றோம். இவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, எந்த அளவுக்கு நிக்ஸ் அண்ட் லைஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கே உடைக்கிறதுக்கு எனக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதே நான் இந்த வீடியோல போட்டுப்பேன். பாருங்க நான் சும்மா நார்மல் இப்போ உங்களுக்கு காமிக்கதான் செய்யறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. நார்மல் இந்த சிப்லயே வருது பாருங்க. ஜஸ்ட் ஷோ காட்டுறதுக்காக தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. ஆஃப்டர் வீடியோ பார்க்க போறீங்க. பாப்பா கிட்டே சின்ன சின்ன கேள்வி கேட்கிறேன், அதுக்கும் பதில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க வாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த அளவுல கிரிட்டிக்கலா இருந்தா கூட எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்கள ஒருத்தியா இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இதை கிளியர் பண்ணி தருவேன். நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பா எனக்கு ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மறுபடியும் நிக்ஸ் அண்ட் லைஸ் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போறோம். அதுவும் எங்கன்னா சென்னை ட்ரிபிள் கேன்ல நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். இவங்களும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா கால் பண்ணாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து நம்ம ஒரு வீடியோ எடுப்போம். அதுல தெளிவா ஒரு சிலருக்கு தெரியாததுனால இன்னைக்கு இவங்களுக்கு என்னன்னா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் முன்னாடி உள்ள வீடியோ நம்ம எடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். பெயின் அதிகமா இருக்கு இவங்களுக்கு. இந்த நார்மல் இந்த சீப்ல வரும்போதே இவங்களுக்கு பெயின் அதிகமா இதுல வருது. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நிறைய பெயின் இதுலயே வருது. முடி கம்மியா இருந்தாலும் இவங்களுக்கு பெயின் இருக்கிறது தெரியல, பெயின் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கம்மியா தான் இருக்குன்னு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டயே நாங்கள் காமிச்சோம். இவங்களுக்கு இதுல பெயின் வரும்போது ஸ்டார்டிங்லயே வருது பெயின். இந்த சிப்லயே வருதுன்னா இவங்களுக்கு கண்டிப்பா உள்ள இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இவங்களுக்கு சரியாயிருக்குன்னு ஆஃப்டர் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் வீடியோ பார்த்தோம். ட்ரீட்மெண்ட் இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு நம்ம இப்போ ஆஃப்டர் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இவங்க தலையில அதிகமா பெயின் தான் இருந்துச்சு. அங்கங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் டோட்டலா முடிச்சுட்டு இவங்களோட ஃபைனல் ரிசல்ட் தான் இது. எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இவங்க கோஆப்ரேட் பண்ணதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விட சீக்கிரமாவே நாங்கள் இவங்களுக்கு முடிச்சிட்டோம். ஸோ பாருங்க, இவங்களுக்கு எங்கேயுமே இல்லை. லேயராக தான் எடுத்து காமிக்கிறேன். இவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆனதுனால தான் பெயின் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இவங்க ஃபர்ஸ்டே பார்த்துட்டு அமௌண்ட் பார்த்துக்காம சீக்கிரமா இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு அடுத்து இவங்க பேபிக்கு நாங்க பண்ண போறோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்ப நம்ம அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதை பார்த்தோம். அதே வீட்டுல அவங்க பொண்ணுக்கு இப்ப பண்றோம். இவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, எந்த அளவுக்கு நிக்ஸ் அண்ட் லைஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க தான் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருந்தாங்க. இவங்க தான் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கிளியரா தெரியுதா? இவங்களுக்கு தான் கொஞ்சம் நம்ம உட்காருங்க பாப்பா. இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கு. இவங்க கிட்ட இருந்து தான் இவங்க அம்மாவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு ரொம்ப சிக்கு பிடிச்சிட்டு, சிக்கே உடைக்கிறதுக்கு எனக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதே நான் இந்த வீடியோல போட்டுப்பேன் பாருங்க. அந்த அளவுக்கு இவங்களால சிக்கே உடைக்க முடியாம, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை விட அந்த சிக்கு உடைக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் அதிகமா ஆச்சு. அவ்வளோ சிக்கு உடைக்கிறதுக்கே லேயராக தான் எடுத்து உடைச்சிட்டு இருந்தேன். ஸோ
இப்போ ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கும் ஃபைனல் ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ரிசல்ட்டாக பார்ப்பீங்க. இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் சும்மா நார்மல் இப்போ உங்களுக்கு காமிக்க தான் செய்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. நார்மல் இந்த சீப்லேயே வருது பாருங்க. ஜஸ்ட் ஷோ காட்டுறதுக்காக தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டோட்டலா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு சைடு கிளியர் பண்ணிட்டு ஒரு சைடு இன்னும் கிளியர் பண்ணல. ஸோ நம்ம இடையில வந்து ஆஃப்டர் பிஃபோர் பார்ப்போம்ல, வாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு ஒரு சைடு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த சைடு நம்ம ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சைடு தான் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு இன்னும் பண்ணலை. ஸோ இந்த சைடு உள்ள ரிசல்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். எந்த அளவுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பாப்பாவோட ஹேர்லெஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எப்படி கிளியர் ஆயிருக்குன்னு தெரியும். நான் ஒரு சைடு தான் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இன்னும் நான் கிளியர் பண்ணலை. ஸோ கிளியர் பண்ணாததுக்கும் கிளியர் பண்ணினதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த பக்கம் கிளியர் பண்ணது, இந்த பக்கம் கிளியர் பண்ணாதது. ஸோ இந்த பக்கம் நிக்ஸ் அண்ட் லைஸ் இருக்கு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இவங்க அம்மாவுக்கு பார்த்தோம், அவங்களுக்குள்ள ரிசல்ட் நீங்க பார்த்துட்டீங்க. இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம செகண்ட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து பிஃபோர் வீடியோ பார்த்தீங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பாதியில் வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டேன். எங்களுக்கு இவ்வளோ நேரம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க பாப்பா. இப்போ ஃபைனல் வீடியோ நீங்கள் இந்த ஆஃப்டர் வீடியோ பார்க்க போறீங்க. பாப்பா கிட்டே சின்ன சின்ன கேள்வி கேட்குறோம், அதுக்கும் பதில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க பாப்பா, எப்படி பாப்பா இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து டவுட்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதி ஃபினிஷ் பண்ண உடனே ஓகே ஃபுல்லா போயிடும்னு வந்து தோணுச்சு. எப்படி நீங்க என்னோட இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப்ல தான் பார்த்தேன். ரேண்டமா சர்ச் பண்றச்சே உங்க வீடியோ வந்துச்சு. சரி நல்லா பண்றாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். சரி, என்னோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி ஃபீல் பண்ணீங்க என்னோட சர்வீஸ? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொறுமையா பண்ணீங்க. என்ன சொல்றது, ஒரு கோவமே இல்லாம ரொம்ப பொறுமையா பண்ணீங்க. தேங்க்யூடா. நீங்களும் எனக்கு நல்ல கியூட் பேபியா உட்காந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. இவ்வளோ நேரம் ஸ்டார்டிங்ல உங்க ஹேர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் சொல்லுங்கடா. ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ரஃபா நிறைய சிக்கலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தா நல்லா இருக்கு. நல்லா ஃபீல் பண்றீங்களா? ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க இதை வந்து ரெஃபர் பண்ணுவீங்களா? ஓகேடா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு உங்ககிட்டயோ உங்க டேடி கிட்டயோ சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்க கண்டினியூவா மெயின்டைன் பண்ணுங்க. ரிட்டன் இது வராத அளவுக்கு எனி டைம் எப்போ வேணாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு கண்டிப்பா டவுட் கிளியர் பண்ணுவேன். நீங்க இப்ப ஹாப்பி தானே? எதிர்பார்த்தாலும் அதை விட உங்களுக்கு அதிகமாவே ரிசல்ட் இருக்குல்ல? ஆமா. உங்க ஹேர் இது மாதிரி எப்பவுமே அழகா இருக்கு. நீங்க ஹேரை மெயின்டைன் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேடா. பாப்பா வரும்போது ரொம்ப பாப்பாவை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது ஹேர் வந்து ரொம்ப இதா இருந்து பஃபியா இருந்துச்சு. ஸோ கீழே பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும், சென்டரா பார்க்கும்போது பஃபியாகவும் இருந்துச்சு. ஐயோ எந்த அளவுக்கு ஜடை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இந்த பாப்பாவோட ஹேர்ல இருந்து ஜடையை எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப இதா கிரிட்டிக்கலா இருந்துச்சு. மற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. 2 hours ஜடையை நான் எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த பாப்பாவே எதிர்பார்க்காத அளவுக்கு நான் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். சிக்கு எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் நான் எதிர்பார்க்கல. பட் ட்ரீட்மெண்ட் 2 பேருக்குமே நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். அதுக்கு முழு காரணம் பாப்பாவோட கோஆப்ரேட் தான். பாப்பா ரொம்ப அமைதியா நான் சொல்ற மாதிரி திரும்பி பாப்பா சொன்னாங்க, ரொம்ப பொறுமையா எங்களுக்கு அவங்க பண்ணி விட்டாங்கன்னு பாப்பா சொன்னாங்க. பட் அதை விட பாப்பா எனக்கு ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. அதனால 100% ரிசல்ட் கொடுத்துருக்கேன். பாப்பா மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்றேன்னு கூட சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த அளவுல கிரிட்டிக்கலா இருந்தா கூட எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்கள ஒருத்தியா இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இதை கிளியர் பண்ணி தருவேன். நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பா எனக்கு ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோல